தவாஃபுல் குதூம். குதூம் என்றால் வருகை தருவது என்று பொருள். மக்காவுக்கு வருகை தந்தவுடன் செய்யப்படுவதால் இதற்கு தவாஃப் அல்-குதூம் என்று கூறப்படுகிறது. தவாஃப் செய்யும் போது ஒழுவுடன் இருக்க வேண்டும். காபா ஆலயத்தை 7 தடவை சுற்றுவது ஒரு தவாஃப் ஆகும். தவாஃபுக்காக ஹரமுக்குள் சென்றதும் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் அமைந்துள்ள அந்த மூலையிலிருந்து தவாஃபை துவக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வதின் பக்கம் சென்று அதை தனது வலது கையால் தொட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் எனக் கூறிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும். முடிந்தால் முத்தமிட வேண்டும், முடியாவிட்டால் கையால் தொட்டு முத்தமிட வேண்டும். அதற்கும் இயலாவிட்டால் அதை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் எனக் கூறி தனது கையால் அதன் பால் சுட்டிக் காட்டிக் கொள்ள வேண்டும். தனது கையை முத்தமிடக்கூடாது. பின்னர் காபத்துல்லாவை தனது இடப்புறமாக்கி தவாஃபைத் தொடங்க வேண்டும். தான் விரும்பிய துஆக்களைக் கேட்டுக் கொள்ளலாம். காபாவைச் சுற்றும் போது ஹிஜ்ர் என்ற பகுதியையும் சேர்த்தே சுற்ற வேண்டும். ருக்னுல் யமானியை அடைந்துவிட்டால் முடிந்தால் அதைத் தொட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் எனக் கூறிக்கொள்ள வேண்டும். தனது கையை முத்தமிடக்கூடாது. முடியாவிட்டால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதன் பக்கம் தனது கையால் சுட்டிக் காட்டுவதும் தக்பீர் சொல்வதும் கூடாது. ருக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதிற்குமிடையில் آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب